நீங்கள் யோவான் 15க்கு உங்கள் பைபிளை நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா நான் ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் போது நான் கொடுக்குறேன். ஓகே, அபவுட் திஸ் சாப்டர் 15. இந்த ஜான் 15 இஸ் நோன் as அப்பர் ரூம் டிஸ்காஸ். முதலாவது நீங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் எங்கே நடக்குது? ஒரு மேல் அறையில் ஓகே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. மேல் அறைன்னு சொல்லும் பொழுது வெரி எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ். ஓகே, இந்த டைம் ஆஃப் பாஸ் ஓவர் ஓகே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. கான்வர்சேஷன் சொல்லும் பொழுது யாருக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஜீசஸும் எல்லா ஃபாலோவர்ஸ் கூட இல்லை, ஜீசஸும் 12 டிசைபிள்ஸ் மாத்திரமே. தட் இஸ் வை I call this meeting as a very exclusive meeting between Jesus and his disciples. Here in the upper room, Jesus exclusively spends his time with his 12 disciples. இது எங்க பார்க்கலாம்? வீட்டில் போய் நீங்க பார்க்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 12-16ல you will see that. He was having a Passover meal with them. It was an intimate time. He showed his love to them in fullest extent. He washed the disciples' feet and he was teaching some important lesson before his death on the cross. அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாரு. கடைசி கட்டம் இந்த 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 டிஸ்காஸ்க்கு பிறகு, இந்த டிஸ்கஷனுக்கு பிறகு, கான்வர்சேஷனுக்கு பிறகு இயேசு இப்பொழுது சிலுவையில் என்ன செய்ய போகிறாரு? அடிக்கப்பட போகிறார். அப்போ இது இந்த சீடர்களோடு இயேசு கடைசியாக என்ன பண்ணுகிறாரு? பேசுகிறாரு. அப்போ அந்த மேலறையில் என்னெல்லாம் நடக்குது? ஓகே, அங்க பஸ்கா பண்டிகை. ஓகே, அந்த பஸ்கா அந்த புளிப்பு அப்பத்தை அவர்கள் சேர்ந்து என்ன பண்ணுகிறார்கள்? ஓகே, அதை அதை அது அந்த 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 ஃபெலோஷிப்பில் அவங்க பங்கெடுக்கிறார்கள். இயேசு பாதத்தை கழுவினார். ரிமெம்பர் தட் ஸ்டாரி. இதெல்லாம் அங்கே நடக்குது. ஓகே, இயேசு அவருடைய அன்பை ஜனங்கள் மத்தியில் முழுமையாய் வெளிப்படுத்தினதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அண்ட் நாட் ஓன்லி தட், அந்த இடத்துல இயேசு இந்த 12 சீடர்களுக்கு மிக மிக சில முக்கியமான பாயிண்ட்ஸை, சில முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். That is why இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். சில முக்கியமான போதனைகள் அதிலே அடங்கி இருக்கிறது. Among the many lessons in John 15, Jesus taught, I am the vine and you are the branches, my father is the gardener. இந்த இடத்துல தான் இயேசு ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லுகிறாரு. திராட்சை செடி, திராட்சை கொடி, ஒரு தோட்டக்காரன். முன்னுக்கு படம் இருக்குதுல, திராட்சை செடி சரியா, திராட்சை கொடி, அதே சமயத்தில் ஒரு தோட்டக்காரன். அப்போ இயேசு அங்க என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நீங்களும் நானும் சரியா அந்த திராட்சை கொடிகளாக இருக்கிறோம். பிதாவின் தேவன் யாராக இருக்கிறாரு? தோட்டக்காரனாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த கதையை இயேசு அந்த 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு எழுதி கொடுக்கிறார். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஜீசஸ் பீயிங் த வைன். சரியா, we are the branches. At the same time, God the Father, he is the gardener. அப்போ என்ன நடக்குது அந்த கதையில? இயேசு அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னது? நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, அந்த 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 திராட்சை கொடி திராட்சை செடியோடு இணைஞ்சி இருக்க வேண்டும். அப்போ இயேசு அங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு? being his disciples, being his believers, நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த திராட்சை கொடி, திராட்சை செடியோடு எப்படி இணைஞ்சி இருக்கணுமோ, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இணைஞ்சி இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். it is referring to our connection, it is referring to our relationship with Jesus Christ. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நாம் கிறிஸ்துவோடு இணைஞ்சு இருக்கும் பொழுது அநேக கனிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறுவோம் என்று சொல்லி அந்த கதையில சொல்றாரு. அதே சமயத்தில் ஒரு சில கொடிகள் சரியா, ஒரு சில கிளைகள் அது என்ன பண்ணவில்லை? அந்த செடியோடு இணைக்கப்படவில்லை. அந்த செடி, அந்த கிளைகள் காஞ்சி போகுது. அதை பிதாவின் தேவன் என்ன செய்கிறாரு? வெட்டி போடுகிறாராம். கனி குடிக்கின்ற அந்த 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 கிளைகளை சுத்தம் பண்ணுகிறாரு. அதே சமயத்தில் கனி கொடுக்காத கிளைகளை பிதாவின் தேவன் என்ன செய்கிறாரு? வெட்டி போடுகிறார் என்று சொல்லி அதை தான் அந்த 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை இயேசு அங்கே கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். Okay, there are important lesson we can draw out from the chapter 15.
ஓகே, 3 முக்கியமான லெசன் நம்ம கற்று அறியலாம். கட்டிங் ஆஃப் த பிரான்ச்சஸ், வெட்டப்படுகிறது முதல் பாடம். இரண்டாவது ப்ரூனிங், சுத்தம் பண்ணப்படுகிறது. மூன்றாவது கனிகள். இந்த 3 முக்கியமான பாடங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது வெட்டப்படுகிறது, இரண்டாவது சுத்தம் பண்ணப்படுகிறது, மூன்றாவது கனிகள். அப்போ பாஸ்டர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த 3 பாயிண்ட்ஸை 3 வாரமாய் பிரித்து இன்றைக்கு நம்ம என்ன பேச போகிறோம், என்னத்தை நம்ம இன்னைக்கு கற்று அறிய போகிறோம். வெட்டப்பட போகிறது அப்படி என்றால் அதோடைய அர்த்தம் என்ன? When Jesus was talking about cutting off branches என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லி கொடுக்க வராரு, யாரை இயேசு ரிஃபர் பண்றாரு, அதன் மூலியமாக சபைக்கு என்ன பாடம் என்று சொல்லி அதை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், கற்று அறிய போகிறோம். So today we going to concentrate on one point, cutting off the branches. சரியா, வெட்டப்படுகிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வாசிங்க பொழுது யோவான் 15 முதல் 2 வசனத்தை வாசிங்கள். வெட்டப்படுகிறது, கட்டிங் ஆஃப் த பிரான்ச்சஸ் என்று சொன்னால் அதோடைய விடை, அதோடைய அர்த்தம் என்னது? முதல் 2 வசனத்தை வாசிங்கம்மா. மைக்கியா நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஓகே, 6வது வசனத்தை வாசிங்கம்மா. again talking about the cutting off. வாசிப்போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். I am the true vine and my father is the gardener. Verse 2, he cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit he prunes so that it will be even more fruitful. Verse 6, if you do not remain in me, you are like a branch that is thrown away and withers. Such branches are picked up, thrown into the fire and be burned. Okay, இதை நம்ம கவனிப்போம். Okay, cutting off, வெட்டப்படுகிறது. திராட்சை செடி, திராட்சை கொடிகள் உண்டு. ஒரு சில கிளைகளை சுத்தம் பண்ணுகிறார், ப்ரூனிங். ஒரு சில கிளைகளை வெட்டுகிறார். எதை சுத்தம் பண்ணுகிறாரு, எதை வெட்டுகிறாரு? தெளிவாய் இயேசு அங்க என்ன சொல்றாரு, ஒரு சில கிளைகள் கனி கொடுக்குது. எந்த கிளையில, சரியா, எந்த பிரான்ச்சஸ்ல கனி இருக்குதோ அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ண அந்த ப்ரூனிங் ப்ராசஸ்ல கோத்ரூ பண்ணும் பொழுது இன்னும் அதிகமான கனியை கொடுக்குது. ஆனா அதே சமயத்துல சரி, கனி இல்லாத கிளைகளும் உண்டு, கனி இல்லாத பிரான்ச்சஸும் உண்டு. அதே பிதாவின் தேவன் என்ன செய்கிறாரு, சுத்தம் பண்ணுகிறார். எப்படி? அது என்ன பண்ணுகிறாரு, வெட்டி போடுகிறார். கட்டிங் ஆஃப் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இஸ் த பிக்சர் ஆஃப் த கார்டனர், காட் த ஃபாதர் கெட்டிங் ரீட் ஆஃப் த டேட் வுட் அண்ட் பிரான்ச்சஸ் தட் பேர்ஸ் நோ ஃப்ரூட். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன கவனிக்கிறோம், பிதாவின் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லும் பொழுது, இட் இஸ் யோர் கனெக்ஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னது? What is the meaning of spirituality? What is the meaning of spiritual life? Okay, in the context of Christianity, it is referring to our connection with Jesus Christ. அப்போ பிதாவின் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் இணையணுமோ நீங்க இணைஞ்சு இருக்கணும். It is talking about your relationship. It is talking about your connectionship. It is talking about your trust upon him. So அப்போ இணைக்க படும் பொழுது அவரோடு நீங்கள் ஈயோம் பியோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படியாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் என்ன செய்வீர்கள், கனி கொடுப்பீர்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதை யாரு விரும்புகிறா, பிதாவின் தேவன் விரும்புகிறாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க நியூ டெஸ்டமென்ட் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மரங்கள், செடிகள், இப்படியாக நிறைய இல்லுஸ்ட்ரேஷனை கொடுத்திருக்கிறாங்க. ஏன் மரம், ஏன் செடி கதையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்கன்னா, தேவன் எதற்கு மரத்தை நட்டு
வச்சிருக்கிறாரு, உலகத்திலே மரத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, செடிகளை உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த மரத்தின் மூலியமாய், செடிகள் மூலியமாய் என்ன வெளியே வர வேண்டும்? கனிகள் வெளியே வர வேண்டும். அது முக்கியமாக இருக்கிறது. அது யாரு மானிட்டர் பண்றா? அது யாரு கவனிக்கிறா? பிதாவின் தேவன் கவனிக்கிறாரு. அந்த மரம் தேவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டும், திராட்சை செடி தேவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டும், எவ்வளவு நான் கனி கொடுக்கிறேன் என்று சொல்லி. சோ இதை நம்ம என்ன செய்வேன்? அந்த வகையில இந்த கதையை நம்ம படிக்கணும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவோடு இணைஞ்சு இருந்து நான் கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவனாய், கனி கொடுக்கின்ற, அதாவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி இந்த ஒரு சிந்தையோடு நீங்கள் இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்க வேண்டும். This date wood or date branches fail to remain together in the vine. It is outwardly connected but not inwardly. Date branches on the tree are unable to draw nutrients from the tree vascular system. So these branches will enable, these branches unable to bear fruit and it will eventually die. சமீபத்தில் ஒரு சிக்கு மரத்தை நான் போய் வாங்கிட்டு வீட்டில் நட்டு வச்சேன். சரியா, ஒட்டுக்கண்ணு சிக்கு. ரைட், 2 பிரான்ச்சஸ் இருந்துச்சு. நான் வாங்கும் போது 2 பிரான்ச்சஸ். ஓகே, இந்த பிரான்ச்சஸ்லயும் வலது பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ்லயும் நிறைய இலைகள், சின்ன சின்ன பழங்கள் இருந்துச்சு. இடது பக்கத்தில் இன்னொரு பிரான்ச்சஸ் இருந்துச்சு, அதுலயும் நல்ல இலைகள், சிக்கு பழமும் இருந்துச்சு. சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டில் நட்டுட்டேன். ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிரான்ச்சஸ் இன்னும் அந்த மரத்தோடு தான் ஒட்டி இருக்குது. எல்லா இலையும் கொட்டிருச்சு. சரியா, ஒரு பழமும் இல்லை. ஆனாலும் என்னுடைய வலது பக்கத்தில், என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சஸை பார்க்கும் பொழுது நல்ல இலை இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, பழமோ கனியோ நான் என்ன செய்ய போகிறேன், பார்க்க இருக்கிறேன். நீங்க அந்த மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கிளைகளை பார்த்தீங்கன்னா 2 கிளையும் ஒரே மரத்திலே ஒட்டி இருக்குது. ஆனா ஒரு கிளையில இலைகள் உண்டு, அதுல என்ன இருக்குது, பலன் உண்டு. இன்னொரு கிளையில ஒரே மரத்துல தான் இருக்குது, ஆனா அதுல என்ன இல்லை, அதுல இலையும் இல்லை, அதுல நமக்கு ஒரு பலனும் இல்லை, கனியும் இல்லை. இதோடைய காரணம் என்னது? இந்த செத்து போன பிரான்ச் இருக்குது பாத்தீங்களா, அந்த 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 கனி கொடாத, அந்த இலை இல்லாமல் இருக்குது பாத்தீங்களா, ஏன் அது காஞ்சி போயிருக்குது? அது செத்து போயிருச்சு. ஏன் செத்து போயிருச்சு? அந்த மரத்துல இருந்து அதுக்கு என்ன வரல? அந்த நியூட்ரியன்ஸ் வரல. அந்த மெயின் வெஸ்கியூலிலிருந்து அதுக்கு ஏற்ற பலன், அதுக்கு ஏற்ற சத்துவம், அதற்கு ஏற்ற அந்த தண்ணீர் வராதபடினால் மரத்துல தான் ஒட்டி இருக்குது. ஆனா அது காஞ்சி இருக்குது. இததான் இயேசு என்ன பண்ணுகிறாரு, மேல் அறையில முக்கியமாக இந்த சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு சிலர் என்னோடு ஒட்டி இருக்கிறீங்க, கனி கொடுக்கிறீங்க. ஒரு சிலர் பேருக்கு ஒட்டி இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் கனி கொடாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு இந்த முக்கியமான பாடத்தை அவர் என்ன பண்ணுகிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு. என் கூட இருக்கிறீங்களா? பாஸ்டர் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இதோடைய அர்த்தம் என்னது? இயேசுவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா கதையை சொல்ல, ஒரு கதையை சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை டீச் பண்றாருன்னா அதுல டீப்பர் டெப்த் இருக்குது, அதுல ஆழமான சத்தியம் இருக்குது. சோ அதோடைய டீப்பர் மீனிங் என்னது? யூ மஸ்ட் dig it deeper. நீங்க கொஞ்சம் ஆழமாக போனீங்கன்னா இயேசு அங்க என்ன சொல்ல வர, the deeper meaning by Jesus to the 12 disciples. நல்ல கவனிங்க, இயேசு ஒரு முக்கியமான சம்பவத்தை அவர்கள் மத்தியிலே சொல்ல வராது. There are 12 disciples chosen by Jesus Christ. அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் சொல்லிட்டேன், எல்லாரும் வரல. அந்த இடத்துல எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங் between Christ and the chosen disciples, the chosen apostles. அந்த 12 பேர் தான் அந்த பந்தியிலே. பாருங்க, சில பேர் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அல்லது சில கிறிஸ்த கடைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு ஃப்ரேம்ல நீங்க பார்க்கலாம், the last supper frame. பார்த்திருக்கீங்களா? இயேசு சென்டர்ல இருப்பாரு, இங்க ஒரு 6 பேர், இங்க ஒரு 6 பேர் இருப்பானுங்க. அந்த இத பார்த்திருக்கீங்களா? இதுதான் அங்க நடக்குது.
இயேசு சென்டர்ல இருக்கிறாரு. ஒரு பந்தி, என்ன பந்தி? பஸ்கா பண்டிகையில சாப்பாட்டை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய கலாச்சாரம் பிரகாரம் ஒரு பக்கத்தில் 6 பேரு, இன்னொரு பக்கத்தில் 6 பேரு. இவர்கள் மத்தியில தான் இயேசு இந்த கதையை சொல்றாரு. அப்போ 12 பேர் மத்தியில, but Judas failed to remain in Jesus. He failed to trust him, draw strength from him, and he eventually betrayed Jesus. He is the picture of the date branches, picture of apostate Christian and false Christian. அப்ப இயேசு என்ன சொல்ல வராரு? 12 பேரு தேவன் தெரிந்தெடுத்தார். 12 பேர் இயேசுவோடு இருந்தார்கள். 12 பேர் இயேசுவுக்கு ஊழியம் பண்ணினார்கள். 12 பேர் இயேசுதான் எங்களுடைய நேசம் என்று சொன்னார்கள். இந்த 12 பேர் இயேசுதான் ஆண்டவர் என்று சொன்னார்கள். இந்த 12 பேர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார்கள். இருப்பினும் 11 பேர் அந்த உண்மையான சீடனா இருந்தார்கள், உண்மையான ஃபாலோவர்ஸா இருந்தாங்க. அந்த 12 பேர் மத்தியிலே ஒருத்தன் யூதாஸ் கள்ளனா இருந்தான். யூதாஸ் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இல்லை, யூதாஸ் ஒரு உண்மையான விசுவாசி இல்லை என்று சொல்லி அந்த சம்பவத்தை அவர்கள் மத்தியிலே சொல்ல வருகிறார். ஒருத்தனை, சரியா, அதாவது கனி கொடாத அந்த கிளையை நான் என்ன செய்ய போகிறேன், நான் வெட்டி போட போகிறேன் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே இன்டைரக்ட்லி இதை சொல்லி அந்த சத்தியத்தை ஜனங்கள் மத்தியிலே விளக்கம் கொடுக்கிறான். ஆமென். அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். 12 பேரை சூஸ் பண்ணினவர் யாரு? ஜீசஸ். இந்த 12 பேர் யாரு? இயேசுவோட டிசைபிள்ஸ். 2, இந்த 12 பேர் டிசைபிள்ஸ் மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அப்போஸ்டல்ஸ். அவங்க ஸ்பெஷல் மெசஞ்சரா இருந்தாங்க. இந்த 12 பேர் இயேசு யாரு, இயேசு என்ன ஊழியம் பண்ணினாரு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நன்கு அறிந்து, சரி, அந்த போதனைக்குள்ளாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். ஆனா இங்க இயேசு என்ன சொல்றாரு? நீங்க வாழலாம், என்னை ஆண்டவர் என்று சொல்லலாம், என் பின்ன நீங்க வரலாம், நீங்க ஊழியம் பண்ணலாம், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். இதெல்லாம் சொல்லியும் நீங்க இப்படி டெடிகேட் பண்ணியும் நம்மளுடைய டெடிகேஷன்ல, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சிலர் உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சிலர் பொய்யானவர்கள் இருக்கிறார்கள் என்று அதை சொல்ல வராரு. அப்போ நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நான் 11 உண்மையான சீடனா அல்லது அந்த கள்ளன் யூதாசா என்று சொல்லி நீங்கள் இந்த செய்தி நீங்கள் கேட்க வேண்டும். போன வாரம் ஒரு பாஸ்டரை நான் பார்த்தேன், பாஸ்டர் மில்டன், சிங்கப்பூர். ஒரு 2 weeks ago மில்டன் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. He said he wanted to see my family. அப்போ நாங்கள் போயிருந்தோம், சில காரியத்தெல்லாம் பேசினாரு. அப்போ he came to know that my elder daughter going to UK. அப்போ அவர் சொன்னாரு, நீ யூகேக்கு போனா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னாரு. என்ன கவனம்? யூகேல 20 பவுண்ட்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க. 20 பவுண்ட்ஸ். இப்போ மலேசியாவில் 100 வெள்ளி இருக்குது, 50 வெள்ளி நோட் இருக்குது, 20 வெள்ளி நோட் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாரு, மேக் ஷூர் when you go to UK 20 பவுண்ட்ஸ் நீ எடுத்துட்டு போ, கேஷ் எடுத்துட்டு போ. நீ எந்த ரெஸ்டாரண்ட்க்கு போனா, எங்க போனா, சப்வேக்கு போனா கூட யூ கேன் யூஸ் த 20 பவுண்ட்ஸ். அவனுங்க சந்தேகப்படாம காசு எடுத்துக்குவானுங்களா. ஆனா $50 பவுண்ட்ஸ், $100 பவுண்ட்ஸ் நீ எடுத்துட்டு போனா கடையில அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா. ஏன்னா அங்க கள்ள நோட்டு நிறைய இருக்குமா யூகேல, கள்ள நோட்டு. ஸோ ஒரு கடைக்கு போறீங்க, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றீங்க, 100 பவுண்ட் ஸ்டர்லிங் நீங்க கொடுத்தீங்கன்னா கடைக்காரர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. they will ask you to change the money. சரியா, ஒரு $20 நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி அப்படியே சொல்லுவார்கள். பாருங்க, இந்த கள்ள நோட்டை குறித்து நான் சொல்றேன். 2 கள்ள நோட்டு, ஒரு $100 ஒரிஜினல் நோட், ஒரு $100, அந்த ஒரு கள்ள நோட்டை நீங்க பக்கத்துல வச்சீங்கன்னா வித்தியாசத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. நீங்க ஏமாந்து போயிருவீங்க. இப்ப யாராவது உங்களுக்கு கள்ள நோட்டு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீ எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவீங்க. ஆனா நீங்க நல்லா பரிசோதிச்சு பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய்யான நோட்டு என்று சொல்லி சரி நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ அதே மாதிரி தான் இங்க இயேசு என்ன சொல்றாரு, யாரு உண்மையான விசுவாசி, யாரு பொய்யான விசுவாசி, பக்கத்துல நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆகையாலே நீங்க கவனமாய் இருக்கணும், கவனமா இந்த செய்தியை நீங்க கேட்கணும் என்று சொல்லி பாஸ்டர் இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். ரைட், சரி.
இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? யாரு உண்மையான விசுவாசி, யாரு கள்ளர்கள், யாரு 11 சீடர்கள், யாரு யூதாசு என்று சொல்லி அதை நான் யூதாஸோடைய வாழ்க்கையை வைத்து 3 முக்கியமான காரியத்தை நான் சீக்கிரமா நான் போகிறேன். ரைட்? அப்படி யூதாஸா இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. சொல்றது விளங்குதா இல்லையா? நீங்க யூதாஸா இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஆயத்தமா கேளுங்க. யூ ட்ரை டு ஃபாலோ ஹிஸ் வேஸ். நான் உங்களை கேள்வி நான் கேட்கிறேன் பிஃபோர் ஐ கோ ஃபர்தர். கனி கொடுக்கின்ற கிளையை என்ன செய்யறாரு? சுத்தம் பண்ணுகிறார். ப்ரூனிங். கனி கொடுக்குது. கனி கொடாத பிரான்ச்சஸ் வெட்டி போடுறாரு. வெட்டி என்ன பண்றாரு? வெட்டி ஒரு இடத்துல குமிச்சு இறுதியில் என்ன பண்றாரு? அதை எங்க தள்ளுறாராம்? நெருப்புல அக்கினியிலே போடப்படுது. அப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு? உண்மையாய் வாழுகிறவர்கள் நித்தியத்தை அடைவார்கள். அதான் பரிசு. அதுதான் நம்முடைய லட்சியம். பரலோகம் தாய் வீடு. இந்த உலக வாழ்க்கைய பிறகு அவருக்காக உண்மையாக வாழ்ந்து எங்க போய் சேரணும்? கர்த்தரோடு போய் சேரணும், அவரோடு இருக்கணும். அது என்னுடைய தாய் வீடு என்று சொல்லி அங்க போய் முடிவு அடையணும். ஆனாலும் கலராய் இருக்கும் பொழுது ஏமாந்து போயிட்டோம்னா அதெல்லாம் அவங்க என்ன பண்ற? கொலெக்ட் பண்ணி எங்க போடுற? அக்கினியில போடுகிறார் என்று சொல்ல அதனுடைய அர்த்தம் என்னது? இறுதி காலகட்டத்திலே அவர்கள் பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி அதை இயேசு என்ன பண்ணுகிறார்? எம்பசைஸ் பண்ணி அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறார். That is the meaning of the fire, thrown into fire ன்னு சொல்லும் பொழுது it is referring to the hell. விளங்குதா? Okay, now முதல் காரியம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த யூதாஸுக்கும் இந்த 11 சீடர்களுக்கு என்ன வித்தியாசம்? This is my first point. Judas confessed Jesus as Lord outwardly, but never really considered him as his true Lord. Judas confessed Jesus as the Lord, as his Lord outwardly, but never really considered him as his true Lord. அப்படின அர்த்தம், இயேசு ஆண்டவர். ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரு முக்கியமான வழி என்னது? born againக்கு ஒரு முக்கியமான வழி என்னது? நான் இயேசுவுடைய பிள்ளை சொல்றது மட்டும் இல்ல, இயேசு என்னுடைய ஆண்டவன் சொல்லுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். இவன் என்ன பண்றான்? வாயின் வார்த்தையிலே இயேசு ஆண்டவன், ஆனாலும் அவனுடைய உள்ளமானது இயேசுவை விட்டு தூரமாய் இருக்கிறது. வாயின் வார்த்தையில இயேசு ஆண்டவன், ஆனாலும் உள்ளான இருதயம் உண்மையாய் அவன் ரட்சிக்கப்படாமல் இருதயம் வேற இடத்தில் இருக்குது. வாயோ என்ன பண்ணுது? இயேசு ஆண்டவன் என்று சொல்லிக் கொண்டு வாழுகிறான். இப்ப நம்ம அருமையாய் பாடலை பாடினோம், துதித்தோம். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் நன்றாய் பாடினீர்கள். எத்தனை பெயர் கிறிஸ்தவர்களே உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இயேசு நல்லவர், இயேசு ஆண்டவர், சரியா, இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனா உண்மையிலேயே அதை அந்த அர்த்தத்தை அறிந்து அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? அது இரண்டாவது கேள்வியாக இருக்குது. That is why ஜீசஸ் பின்னால 12 சீடர்கள் மாத்திரம் வரல, லட்சம் ஜனங்கள் வந்தார்கள். ஆயிரமாக அந்த நாட்களிலே இயேசுவை பின்ன வந்தாங்க. என்ன சொன்னார்கள்? இவர்தான் எங்களுடைய குரு, இவர்தான் எங்களுடைய ஆண்டவன் என்று சொல்லி, இவர்தான் எங்களுடைய பிதா என்று சொல்லி நிறைய பெயர் இயேசு பின்னால வந்தார்கள். ஒரு நாள் இயேசு என்ன பண்ணுகிறாரு? இந்த எல்லா ஜனங்கள், இந்த எல்லா சோ கால்ட் கிறிஸ்டியன் பீப்பிள், இந்த சோ கால்ட் பிலீவர்ஸ் பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? ஜீசஸ் said to all these false followers, these people honor me with their lips, but their hearts are far from me. மத்தேயு 15:8 படிக்க வேண்டாம். மத்தேயு 15:8 இயேசு என்ன சொல்றாரு? இவர்களுடைய நாவிலே இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் தான் அவர்களுடைய ஆண்டவர், என்னை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாயிருக்கிறது. எத்தனை பேர் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு ஆண்டவர் என்று சொல்லுகிறோம், ஆனா வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆக்ஷனை பார்க்கும் பொழுது, it is not matching with our confession. That is very true among many believers.
many believers நம்ம சொல்றோம் இயேசுவே நாங்க உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்லி, இயேசு என்ன சொல்லுகிறாரு? நீ என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுகிறபடி நீ என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். நம்ம அவர் சொல்லுகிறபடி வாழலையே. அப்படின்னா சொல்லுகிறது வேற, கன்ஃபெஷன் வேறையாக இருக்கிறது, நடைமுறையில வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த யூதாஸ் அப்படியாக தான் இருந்தான். இயேசு ஆண்டவன் என்று சொன்னா, இயேசுவுடைய சீடன் என்று சொன்னா, ஊழியம் பண்ணி கொண்டிருந்தா, நல்ல ஊழியம் பண்ணி கொண்டிருந்தான், பேய் ஓட்டுனா, சுகப்படுத்தினா, இது எல்லாம் செஞ்சான். ஆனாலும் அவனோடு அந்த உறவு உண்மை இல்லாத உறவாய் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பாஸ்டர் கூட வாங்க. ஒரு எக்ஸாம்பிளா, where he put Jesus Christ and where he put his own agenda. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சீக்கிரமா பார்ப்போம். அது 14:16. சொல்லுகிறது வேற, செய்கிறது வேற. மத்தேயு 26 வசனம் 14 to 16 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஓகே, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் யாரு? ஜூடாஸ், ரைட்? ஜூடாஸ் இஸ்காரியோட்டா, அவர்தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். நான் இந்த கதை என்ன சொல்லுது? இந்த வசனத்துல யார் சொல்றா? மத்திய சொல்றாரு. ஏன் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்? நீங்க கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண போறானுங்க? சிலுவையில அடிக்க போறானுங்க. யார்? யூதர்கள், பரிசேயர்கள், தேவபாரர்கள், அங்க இருந்த the teachers of the law எல்லாரும் சமயத்தை தேடி கொண்டு இருக்கிறாங்க. ஜீசஸ் எப்படி தேடி, எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணிட்டா இயேசுவை எங்க போட்டு அடிச்சிடலாம், சிலுவையில அடிச்சிடலாம்னு சொல்லி அவனுங்க எதிரிகள் வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இயேசுவும் சீடர்கள் மத்தியில சொல்லி கொண்டே இருக்கிறாரு, மனுஷகுமாரன் சிலுவையில அறையப்படுவார் என்று சொல்லி சீடர்களுக்கு நல்லா போதிச்சிட்டாரு. இப்போ யூதாஸுக்கு தெரியுது, எதிரிகள் தேடுகிறார்கள், இயேசு சிலுவையில அறையப்பட போகிறாரு. இப்போ இந்த யூதாஸ் போய் என்ன பண்றான்? எதிரிகள் மத்தியில போய், நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன சொல்றான்? 30 காசு, 30 எப்படி எழுதி இருக்குது? Then one of the 12, the one called Judas Iscariot, went to chief priest and he asked, what are you willing to give me if I deliver him over to you? So they counted out for him 30 pieces of silver. சில்வர் காயினா? 30 பீசஸ் ஆஃப் சில்வர். அந்த காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன், அந்த 30 பீசஸ்னு சொல்லும் பொழுது லட்சம் கணக்கு, லட்சம், சரியா? அதோடைய மதிப்பு லட்சம் கணக்கு. அப்போ இவனுக்கு ஒரு கேள்வி, இயேசு அவனுடைய வாழ்க்கையில முக்கியமா அல்லது அவனுடைய வாழ்க்கையில பணம் முக்கியமாக இருந்துச்சா? நீங்க கவனிக்கணும். ஆனா இவன் என்ன சொல்லுகிறான்? இயேசு தான் ஆண்டவன் என்று சொன்னான், நான் இயேசுவோட சீடன் என்று சொன்னா. ஆனா இந்த வசனம் காட்டி கொடுக்குது பாருங்க, அவனுக்கு இயேசு மேல நேசம் இருக்குது, உண்மை, நேசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த யூதாசுடைய நேசம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் அவனுடைய நட்பு, அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தை கவர்ச்சி யார் மேல இருந்தது? இயேசு கிறிஸ்து மேல இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை விட பணத்தின் மீது, சரி, அந்த உலகத்தின் இன்பம் மீது அவனுக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. அப்படின்னா கேள்வி நான் கேட்கிறேன், இப்போ அவனுடைய வாழ்க்கையில் அந்த உண்மையாக யார் ஆண்டவன்? இயேசு ஆண்டவனா அல்லது பணம் அவனுக்கு ஆண்டவனாக இருந்தாங்களா? பணம். அப்போ தப்பா போயிருச்சுல, விளங்குதா? இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு யாரு உண்மையான விசுவாசி, யாரு பொய்யான விசுவாசியை எங்க நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? வாயின் வார்த்தையிலே I am the follower of Christ, ஆனா வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முக்கியத்துவம், அவருடைய உண்மையான அன்பு முதல் இடம் எங்க இருக்கும்? இயேசு கிறிஸ்து மீது இருக்காது. அவர்களுடைய அந்த லைஃப், அந்த ப்ரையாரிட்டியா, லைஃபுடைய முக்கியத்துவம் வரிசை யார் மேல இருக்குது? இந்த உலகம் மீது
இந்த உலக புகழ் மீது இருக்குது. ஆனப்படினாலே இதை வைத்து நாம் சொல்ல முடியும், யூதாசு உண்மையான விசுவாசி அல்ல. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் முதலாவது எங்க இருக்கிறது? வாயில சொல்லிட்டீங்க இயேசு நல்லவர், இயேசுவை நேசிக்கிறீங்க என்று. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய டிவோஷன், உண்மையிலேயே உங்களுடைய அன்பு இயேசு கிறிஸ்து மீது இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. பாருங்க, ஒரு கட்டத்தில் நிறைய பெயர் இயேசு கிறிஸ்து பின்னால வந்து கொண்டு இருந்தானுங்க. அப்போ இயேசு திரும்பி பார்க்கிறாரு, ஏன்டா நீ ஃபாலோ பண்றீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. இயேசு வந்து ரொம்ப நக்கல் பண்ணுவார். இயேசு என்ன பண்ணுவார்? not only sense of humor, sometimes Jesus can be very sarcastic. Sometimes இங்க நக்கல் பண்றாரு. நிறைய பேர் ஆயிரமாக இயேசு பின்னால வந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு திரும்பி பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எல்லாரும் ஏன் என்னை ஃபாலோ பண்றீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இவனுங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க தானே எங்களுடைய குரு, நீங்க தானே எங்களுடைய ஆண்டவன், உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொடுத்து விட்டோமே. we are so devoted to you, therefore we are following you அப்படின்னு இவனுங்க சொல்ல, இயேசு இவனுங்களுக்கு இப்பொழுது ஒரு கண்டிஷனை கொடுக்கிறாரு. to be my disciple, if you want to be true disciple, if you want to be a true believer, if you want to be a true follower of me, அதுக்கு என்ன சொல்றாரு? மத்தேயு 10:37-38ல, anyone who loves their father or mother more than me is not worthy of me. Anyone who loves their son or daughter more than me is not worthy of me. Whoever does not take up their cross and follow me is not worthy of me. இயேசு என்ன சொல்றாரு? உங்க அம்மாவை விட, உங்க அப்பாவை விட, உன்னுடைய குடும்பத்தை விட நீங்க என்னை நேசிக்கணும். உன்னுடைய நட்பு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய கமிட்மெண்ட் வந்து சரியா என் மீது முதலாவது இல்லைனா, you cannot become my follower, my disciple என்று சொல்லி ஜீசஸ் சொல்லுகிறாரு. இன்னைக்கு பிரியமானவர்களே, இயேசுவை எங்க வச்சிருக்கிறீங்க? இயேசுவை எங்க வச்சிருக்கிறீங்க? இயேசுவை விட மேல ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். போன வாரம் இந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன். மனுஷனுங்க பாருங்க, பணத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க வச்சிங்களேன், உங்களை குறை சொல்லலை, வேலை செய்யணும், நம்ம எல்லாரும் வேலைக்கு போகணும். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம போகிறோம்? 4 மணிக்கு எழுந்திரிச்சு, 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுறாங்க. ராத்திரி எத்தனை மணிக்கு வராங்க? 10 மணிக்கு சில பேர் வராங்க. அப்படின்னா ஏன் காலையிலேயே 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு போறாங்க? ஏன் ராத்திரி 10 மணிக்கு வராங்க? முக்கியத்துவம் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறது? பணம் வாழ்க்கையில முக்கியமாக இருக்கிறபடினால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பணத்துக்காக எதையும் நம்ம இழக்க இருக்கிறோம். நம்ம வந்து sacrifice பண்ண இருக்கிறோம். தூக்கத்தை sacrifice பண்றோம், நேரத்தை sacrifice பண்றோம், குடும்பத்தை sacrifice பண்றோம். ஏன்னா பணம் முக்கியமா இருக்கிறபடினால் இதெல்லாம் விட்டுட்டு பணத்தை தேடி போகிறோம். அப்போ அந்த பிரசங்கர் சொல்றாரு, இதெல்லாம் முக்கியம், தப்பு இல்லை. ஆனா அதே சமயத்துல கர்த்தர் என்று வரும்பொழுது, இயேசு என்று வரும்பொழுது, அந்த மாதிரி நம்ம காலையிலேயே நம்ம தூக்கத்தை விட்டுட்டு நம்ம எழுந்திருக்கிறோமா? நம்ம நேரத்தை நம்ம sacrifice பண்றோமா? நம்ம குடும்பத்தை நம்ம sacrifice பண்றோமா? இந்த சில நேரத்துல குடும்பத்தை விட, சரியா வேலையை விட கர்த்தர் முக்கியம் என்று சொல்லி அவரை வந்து மேல prioritize பண்றோமா? அதை பார்க்கும் பொழுது இல்லாமல் இருக்குது. அப்படி என்றால் சொல்லுகிறது வேற, செய்கிறது வேற. நம்ம அநேகர் இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறோம்? யூதாஸாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Where is your devotion? Where is your heart? உங்களுடைய priority எங்க இருக்குது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். இரண்டாவது கருத்து, இரண்டாவது பாயிண்ட், Judas failed to keep and to live according to Christ's command. இது இம்பார்ட்டன்ட். இதுல 2 பகுதியாக நான் பிரிச்சு நான் பேசுறேன். Judas failed to keep and to live according to Christ's command. அதாவது நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து எஜமான், குருவா இருக்கும் பொழுது நிறைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் வார்த்தை மூலியமாய். இப்ப பாருங்க, ஒரு ராஜா யார் அங்கே என்று சொல்லி ஊழியனை கூப்பிடும் பொழுது ஊழியன் என்ன செய்கிறான்? வார்த்தைக்கு
அடங்கி ஓடி வரான். ஏன்னா அவர் என்னுடைய அரசன், அவர் என்னுடைய ராஜாவா இருக்கிறபடி, ஆண்டவனா இருக்கிறபடினால் அவருடைய சொல்லு, அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிந்து அடங்கி அவன் என்ன செய்கிறான்? ஓடி வரான். அப்போ இந்த யாரங்கே சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு? தோட்டத்துல போய் இதெல்லாம் நீ போய் செய்யி, இதை போய் சுத்தம் பண்ணி, இந்த செடியை போய் நட்டு வைன்னு சொல்லி ராஜா கட்டளையை கொடுக்கிறாரு. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான்? இந்த கூலிக்காரன் என்ன பண்றான்? இவர் ஆண்டவரா இருக்கிறபடினால் அவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து ஓடி போய் உற்சாகத்தோடு வேலை செய்யறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே இவர் ஆண்டவன், அவன் உண்மையிலேயே கூலிக்காரன். எப்படி, எதை வச்சு சொல்றோம்? அவனுடைய கீழ்ப்படிதலை வைத்து, அவனுடைய ஒபீடியனை வைத்து நம்ம என்ன செய்கிறோம்? இவன் உண்மையிலேயே சரியா, இவனுடைய ஆண்டவன் யாரு? இவர் இந்த ராஜா என்று சொல்லி அந்த த்ரூ தி obedience, okay, we can say, okay, that truly that this man is the lord for this servant, right? இப்போ அதே மாதிரி நீங்க யூதாசை நீங்க எடுத்துங்க. யூதாசும் போதிக்கப்பட்டான். யூதாசுக்கும் கர்த்தர் நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. நீ இப்படி கீழ்ப்படியணும், நீ அடங்கி இருக்கணும், இது இப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஜீசஸ் என்ன பண்ற கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க. இந்த 11 சீடர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, முடிஞ்ச வரைக்கும் கீழ்ப்படுகிறாங்க. we are not perfect. sometimes நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோட்டை விட்டுறோம். ரைட் தானே? we cannot say that I am a perfect Christian. there are no such thing. perfect Christians இல்ல. எங்கேயாவது நம்ம என்ன பண்ணிடுறோம்? முயற்சி எடுக்கிறோம், எங்கேயாவது குறைபாடு இருக்குது. ஆனா நீங்க பைபிளை கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 11 சீடர்களுக்கும் when come to obedience, when come to Jesus உடைய மெசேஜ், ஜீசஸ் உடைய வார்த்தை, அந்த obedience பார்த்தீங்கன்னா, இந்த 11 சீடர்களுக்கும் யூதாஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. யூதாஸ் என்ன செய்வான்? ஒன் சைடட் பர்சன். ஒன் சைடட்னா யூதாஸ் கேட்டுக்கொண்டே இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். பிரசங்கத்தை கேட்பார்கள். பிரசங்கத்தை கேட்ட பிறகு பாஸ்டருக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நல்ல பிரசங்கம் பண்ணுனீங்க பாஸ்டர்னு பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாருங்க, பிரசங்கத்தை கேட்கறது அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்ல, பைபிளை படிக்கிறது இல்ல, நீங்க படிச்சு அதன்படி வாழுகிறீங்களா? சரியா? உங்களுக்கு அந்த ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட் இருக்குதா? அதுதான் முக்கியம். அந்த ஒபே பண்ணும் பொழுதுதான் நீ இயேசு ஆண்டவன் என்று சொல்ல முடியும். நீ கேட்டுக்கொண்டு கேட்ட பிறகு அதன்படி நீ நடக்கலனா அவர் உன்னுடைய ஆண்டவன் அல்ல. அதையும் யூதாசுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். பாஸ்டர் கூட வாங்க. இப்பொழுது இயேசு இந்த காரியத்தை இப்படி சொல்றாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஜான் சாப்டர் 6. ரெண்டு காரியம் சொன்னேன். முதலாவது ஜெனரல் இன்ஃபோ அபவுட் ஜூடாஸ் when come to obedience, Christ's word and obedience. 6ஆம் அதிகாரம் 63 இருந்து 64 வாசிங்கம்மா. 63 to 64 முத வாசிங்க. ஜீசஸ் போதிக்கிறாரு. ஜீசஸ் பிரசங்கம் பண்றாரு. வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்குது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கிற வசனம் ஆவியாயும் ஆவியாக இருக்குது, ஜீவனாயும் இருக்கிறது, ஜீவனாக இருக்குது என்று சொல்லி பிரசங்கம் பண்றாரு. என்னுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நீங்க கேட்கும் பொழுது என் வசனத்தை கேட்க 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 ஜீவன் புறப்பட்டு வருது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை மனுஷனை பில்ட் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தை மனுஷனை எடிஃபை பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டு டைஜஸ்ட் பண்ணும் பொழுது, அதன்படி நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். வாழ்க்கை மாறுது. ரைட்டா? ஓகே, 64 வாசிங்க. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். உங்களில் விசுவாசியா இல்லாதவர்கள் ஒரு சிலர் உண்டு. விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும். ஓகே, 64 இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். பாருங்க, பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது யூதாஸை ரிஃபர் பண்றாரு. I believe not only Judas-லாம், Jesus was talking those who are listening but not obeying his commandments. Yet there are some of you who do not believe.
For Jesus had known from the beginning which of them did not believe and who would betray him. So that means Jesus is referring to Judas. அப்போ நல்ல கவனிங்க, எத்தனையோ மீட்டிங்க செய்றாரு, எத்தனையோ பிரசங்கத்தை கொடுக்கிறாரு, எவ்வளோ காரியத்தை டீச் பண்றாரு, பைபிள் ஸ்டடி செய்றாரு, செல் குரூப் செய்றாரு, எல்லாத்தையும் டீச் பண்றாரு. அதுல ஜீவன் இருக்குது, அதுல வல்லமை இருக்குது. It will able to transform you if you willing to change. இதெல்லாம் கொடுக்க 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 11 சீடர்கள் மாறிக்கொண்டு கனி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒருத்த மட்டும் ஒன் சைடட் கேக்குறா, பந்தோல் பண்ணுது, கேக்குறா. சரியா, இந்த செவிடன் காதுல சங்கு ஊதுற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, செவிடன் காதுல சங்கு ஊதுற மாதிரி. நீ பேசுறத நீங்க பேசுங்க, நாங்க என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். ஆனா இயேசு ஆண்டவன், நாங்க ஊழியம் நல்லா செய்வோம் என்று சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு கிரெடென்ஷியல் இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆரம்பத்தில் இருந்து அவன் என்ன செய்யல, கர்த்தருடைய வசனத்தின்படி சத்தியத்தின்படி வாழல, சத்தியத்துக்குள்ள நிலைச்சி நிற்கல. This is important. Church, I want to say this to you. பிரசங்கத்தை கேட்கிறது பெருசு இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறது பெருசு இல்ல. இன்னைக்கு படித்து பிரசங்கத்தை கேட்டு பைபிள் ஸ்டடிக்கு வந்து அதன்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் கமிட் பண்ணி மாற்றம் அடைகிறீங்களா? மாற்றம் அடைகிறவர்கள் தான் உண்மையான விசுவாசி. மாற்றம் அடையாதவர்கள் 10 வருஷத்துக்கு முன்ன அதே கிறிஸ்தவ வாழ்க்கை, 10 வருஷத்துக்கு முன்ன அதே பழக்க வழக்கங்கள், 10 வருஷத்துக்கு முன்ன அதே பிரச்சனை, இன்னைக்கும் அதே குப்பை கதை தான், இன்னைக்கும் அதே குப்பையில இருக்கிறோம். இன்னைக்கும் வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் இன்னைக்கு பலவிதமான அசுத்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? உன்னுடைய சுபாவம் மாறல, ஏன் சுபாவம் மாறல? கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுக்குள்ளாய் புதுமையை உண்டாக்கும். நமக்குள்ளாக புதுமை வரலையே, ஜீவன் உள்ளுக்கு வரலையே. ஏன்? இருதயம் கல்லாய் மாற்றினபடினால், கீழ்ப்படியாத சுபாவம் நமக்குள்ளாய் இருக்கிறபடினால் வார்த்தை உங்களை மாற்ற முடியவில்லை. யூதாஸோடைய வாழ்க்கையை, யூதாஸோடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தை மாற்ற முடியவில்லை. வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. வார்த்தைக்கு எப்போ தெரியுமா வல்லமை இருக்குது? அவர் வார்த்தையை விதைக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்துடைய கண்டிஷன் சரியா இருக்கணும், அப்போதான் எல்லாம் சரியா இருக்கும். ஜீசஸ் சேயிங் ஃப்ரம் த பிகினிங் ஜூடாஸ் இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்தான், நாட் டீச்சபிள். And I have seen in my ministry உடைய பாத்வே லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். பைபிள் ஸ்டடிக்கு வருவாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க, வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை. இது பெரிய ஒரு ஆபத்து. I am not here to judge anybody, but I'm here to preach God's word. இதுதான் யூதாஸோடைய கதி. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குதா? 70 வாசிங்கம்மா, அதே அதிகாரம் 70 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, 12 ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? 12 பேரை நான் தேர்ந்தெடுத்தேன் அல்லவான்னு சொல்லிட்ட பிறகு உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். அதையும் சொல்லிட்டாரு. What Jesus said? Then Jesus replied. இந்த நல்ல ஒரு பிரசங்கத்தெல்லாம் சொன்ன பிறகு கீழ்ப்படுகிறவர்கள் கீழ்ப்படியாதவர்கள், யாருடைய இருதயம் சரியா இருக்குது, லகுவா இருக்குது, யாருடைய இருதயம் கல்லா இருக்குது, யூதாஸை இன்டைரக்ட்லி சொன்ன பிறகு கடைசியா என்ன சொல்லிட்டாரு? Then Jesus replied, have I not chosen you the 12? 12 பேர் நான் சூஸ் பண்ணினேன், yet one of you is devil. நான் அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. I am not Jesus. I do not want to use that word. Yet one of you devil. Let God judge. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டுட்டு வந்திருக்குதா? கவனிக்கணும். ரைட்? நான் இதுல இன்னொரு காரியம் இருக்குது. வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மேஷன். தட் இஸ் வாட் ஒபீடியன்ட் ஹார்ட். அந்த ஒபீடியன்ஸ் ஹார்ட் நமக்கு இருக்கும் பொழுது தட்ஸ் வாட் வில் ஹேப்பன் டு அஸ். நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குதா? நீங்க யோசிங்க. இன்னொரு காரியம், அந்த 15வது அதிகாரம் கான்டெக்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் சொல்லும் பொழுது இன்னொரு அர்த்தத்தை வெளிப்படுத்துது. இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜான் 15, மறுபடியும் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Judas failed to keep and live according to Christ's command சொல்லும் பொழுது, when you come to chapter 15, அங்க obedient God's command சொல்லும் பொழுது ஸ்பெசிஃபிக்கா ஜீசஸ் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. ஓகே, நான் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில். If you keep my commands, you will remain in my love,
just as I have kept my Father's command and remain in my love. Verse 17, this is my command, love each other. அப்படின்னா இயேசு என்ன சொல்றாரு? If you truly my disciples, if you truly my son, my children, you will obey my command. நீ என்னுடைய வார்த்தையின்படி நீ நடப்பன்னு சொல்றாரு. என்ன command? என்ன specific command? ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் எப்படி பிதாவை நான் நேசித்தேனோ அதே போல நீ என்ன பண்ணுவ? மற்றவர்களை நீ நேசிப்ப. ஜீசஸ் in fact talking about the language of love, loving one another. அப்படின்னா இன்டைரக்ட்லி ஜீசஸ் யூதாஸை பார்த்து என்ன சொல்றாரு? சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு? இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். If you claim that if you love God, if you claim that you're connected to God, if you claim that you love God, என்ன நடக்கணும்? You will be so filled with his love. அந்த அன்பை பெற்றவர்கள் அவனுடைய உள்ளத்துக்குள்ளாய் அன்பு பொங்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? பிறர்களை நேசிப்போம். அப்ப இயேசு அங்க என்ன சொல்றாரு? நீங்க என்னுடைய சீடனாய் இருந்தால் அதோடைய ஒரு பேட்ச், அது ஒரு அடையாளம், ஒரு சீடனுடைய ஒரு அடையாளம், உண்மையான சீடனுடைய ஒரு அடையாளம் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் பொழுது எதுல கீழ்ப்படினோம்? நான் பிறனை நேசிக்கிறதை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நீங்கள் அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதுவும் அந்த சாப்டர் 15 கான்டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு எப்படி மற்றவர்களை நேசித்தார்? God commanded Christ to love others. எப்படி? மரணம் பரியந்தம் கிறிஸ்துவே நீ பிறரை நேசிக்க வேண்டும். அது பிதாவுடைய கமாண்ட். God the Father commanded Jesus, if you truly love me, you must show your love to others. எப்படி? நீ உன்னுடைய வாழ்க்கையை, உயிரை நீ மற்றவர்களுக்கு பணியாய் கொடுக்க வேண்டும். And Jesus took the challenge because பாருங்க, ஜீசஸ் இப்பொழுது என்ன செய்யறாரு? லவ் பண்றாரு. மற்றவர்களை எப்படி நேசிச்சாரு? உயிரே கொடுத்தாரு. அப்போ இயேசு உயிர் கொடுக்கும் பொழுது அதுல என்ன அர்த்தம் வெளியப்படுது? இயேசு மெய்யாகவே பிதாவை என்ன பண்ணினாரு? கீழ்ப்படிந்தாரு. That is a connection. அதுதான் இயேசு அங்க சொல்ல வராரு. அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அடுத்த கேள்வி, இன்றைக்கு நம்மளுடைய ஊழியம் செய்கிறோம், நம்ம ஒரு சபையாக இருக்கிறோம், இன்றைக்கு அந்த ஒரு அன்பின் அடிப்படையிலே நம்ம எல்லாவற்றையும் செய்கிறோமா? கணவன் மனைவி உறவு, we start from there. கணவன் மனைவி உறவு, அந்த மனைவி உறவு, கிறிஸ்த கணவன் கிறிஸ்த மனைவின்னு சொல்லும் பொழுது உண்மையாக அந்த இடத்தில் ஒரு அன்பு இருக்குதா? பெற்றோர்கள் பிள்ளைகள் அந்த அன்பின் அடிப்படையில் குடும்பத்தை கட்டுகிறோமா? அதே போல சமுதாயம், வேலை செய்கிற இடத்திலே சரியா பிறர்களை நம்ம உண்மையாய் நேசிக்கிறோமா? In the context of the church, சர்ச்சுக்கு வாங்க, the church loving the pastor and then the pastor constant loving for the people. அந்த அன்பின் அடிப்படையிலே ஊழியம் செய்கிறோமா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா the problem with Judas versus 11 disciples, இந்த 11 சீடர்களும் ஊழியம் பண்ணினார்கள். எந்த அடிப்படையில் ஊழியம் பண்ணினார்கள்? நாங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறோம், கிறிஸ்து எங்களுக்காக உயிரே கொடுக்க இருக்கிறாரு, ஆனப்படினாலே அந்த அன்பின் அடிப்படையில மற்றவர்களையும் நேசிப்போம் என்று சொல்லி அவர்களுடைய ஊழியம் அன்பின் அடிப்படையில் இருந்தது. ஆனா ஜூடாஸோடைய ஊழியம் அது மோட்டிவேஷன் ஃபேக்டர் இல்லை. பிகாஸ் அவனுக்கு ஒபீடியன்ட் ஸ்பிரிட் இல்லையே. அவனுடைய மோட்டிவேஷன் ஃபேக்டர் நாட் லவ் ஆஃப் கிரைஸ்ட், அந்த ஒபீடியன்ட் ஸ்பிரிட், மாறாக செல்ஃபிஷா ஊழியம் பண்ணினா. as I said, அவனுடைய மெயின் அஜெண்டா எதுக்கு? and by the way, ஜூடாஸ் தான் ட்ரெஷரரா இருந்தான். பணம் பைய யார் கையில் இருந்துச்சு? ஜூடாஸ் கையில் இருந்துச்சு. அவன் தான் அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும்? பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்? யூ காட் டு பி டிவோட்டட். இந்த பணம் வருதுன்னா இந்த பணம் எதற்கு? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி யூ மஸ்ட் பி ட்ரூத்ஃபுல், யூ மஸ்ட் பி டிவோட்டட். பட் ஹி வாஸ் நாட் டிவோட்டட். த பைபிள் இஸ் டீச்சிங் வர்ற பணத்தில் அவன் என்ன பண்ணிடுறான்? மேபி ஒரு 10-20% அவன் என்ன பண்ணிடுறான்? அப்படி அடிச்சிடுறாரு. 10-20% அடிச்சிடுறாரு. அப்போ பணத்தை அவன் அடிக்க அவனுடைய ராஜ்யத்தை கட்டுறான், அவனுடைய வேலையை பார்க்கிறான். வேலை நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்படி என்றால்
அந்த அன்பின் அடிப்படையில் அவன் ஊழியம் செய்யல. அவனுடைய ஊழியமானது எந்த அடிப்படையில்? செல்ஃபிஷ்னஸ், சொந்த புகழுக்காக, சொந்தத்துக்காக, சொந்த எம்பையரை கட்டணும்னு சொல்லி அதுதான் அவருடைய ஆம்பிஷனாக இருந்துச்சு. இன்றைக்கு நம்மளுடைய ஊழியம் கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஊழியம் அன்பின் அடிப்படையில் இருக்குதா? Are we truly loving one another? Church, this is very important. That is why அந்த 7 சபைகளுக்கு இயேசு கிறிஸ்து வசனத்தை அனுப்பும் பொழுது எபேசியர் சபைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆதி அன்பை நீ விட்டுட்டாய் என்று சொல்லி எழுதியிருக்குது. ஐயா, நான் சொல்றேன், நம்மளுடைய ஊழியமானது சபைக்கு வந்த பிறகு ஒருத்தர் நட்பு, ஒருத்தருடைய ஃபெலோஷிப், அன்பு, சரியா? ஒருத்தருடைய பாதத்தை நம்ம கழுவலனா, ஒருத்தருடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கலனா, you cannot call yourself as true believer. அதுதான் ஜீசஸ் சீடர்கள் சொல்றார். If you claim you obey me, you must do what I said. Now this is my command, love one another. If love is missing, if love is missing from the church in our service unto God, அங்க ஜூடாஸ் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோமா? ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோமா? நீங்க நன்றாய் கவனிக்கணும். பை த வே பாஸ்டர், நேசம் என்று சொல்லும்போது அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? அன்பை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? அப்பா இருக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு? அரவணைப்பு, எடுதானே? பிள்ளைங்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்பது, பிள்ளைங்களோட நேரம் செலவு பண்ணுகிறது. திஸ் இஸ் மை எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஷோவிங் மை லவ். அதே சமயத்தில் கடிந்து கொள்வது அன்பா? அன்பு இல்லையா? கடிந்து கொள்வது. You see, sometimes என் பிள்ளைகளை அரவணைக்கிறேன், முத்தம் கொடுக்கிறேன், வாங்கி கொடுக்கிறேன். அதே சமயத்தில் என்னுடைய அன்பை நான் எப்படி வெளியப்படுத்துறேன்? சில நேரத்தில் சிக்ஷை பண்ணி என் மகளுக்கு அன்பை நான் செலுத்துறேன். அப்போ சிக்ஷை, கண்டிப்பு, அதுவும் ஒரு விதமான அன்பு. இன்னைக்கு என்ன நடக்குது சர்ச்சில்? சிக்ஷைன்னு வந்துருச்சுன்னா, டிசிப்ளின் வந்துருச்சுன்னா, மோசமான பாஸ்டர்னா யாரு? கிரைஸ்ட் செஞ்சுரியில் இருக்கிறாரு பாஸ்டர் பிரான்சிஸ் பண்ணையா. தெளிவா சொல்லுவாங்க, ஃபுல் நேமோட சொல்லுவாங்க. இந்த ஜோர்பரில் ஒரு மோசமான ஒரு பாஸ்டர்னா அவர் யாரு? போதகர் பிரான்சிஸ் பண்ணையா, பத்துகஜ ஆளு. அதையும் சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு கூடாயில இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டு இருப்பாரு. பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஏன் நம்ம கொட்டுறோம், ஏன் நம்ம சிக்ஷை பண்றோம், ஏன் உங்களுடைய தப்பிதங்கள் தவறுகளை நம்ம எடுத்து சொல்லுகிறோம்? ஏன் தெரியுமாங்க? கனி கொடாத அந்த 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 பிரான்ச்சஸ் காஞ்சி போனது ஒரு நாள் எங்க தள்ளப்படும்? அது பாதாளத்துக்கு தள்ளப்படும். அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்குது. அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பாரத்தை தேவன் சீடர் அந்த 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 தலைவர்களுக்கு கொடுத்தபடினால் அந்த பாரத்தோடு புத்திமதி சொல்லுகிறோம். சர்ச்சில் மனம் திரும்பியா, நீ போற வழி தப்பு, நீ செய்கிறது தப்பு, உன்னுடைய குணம் சரியில்லை, நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பலன்னா இயேசு சொன்னாரு, பாதாளம் காத்து கொண்டிருக்குது என்று சொல்லி. உன்னுடைய கேரக்டர் மாறல, நீ யூதாஸாக இருந்த வெட்டப்படுவாய், அக்கினியில் தள்ளப்படும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரு. That is why sometimes we can be very tough in our leadership. Why? அது நல்லா நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா அன்புங்க. கீழ்ப்படிறோம். எல்லாம் நன்மையாக போதிக்கல, எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு போதிக்கல, எல்லாம் நன்மையே நடக்கும்னு சொல்லி போதிக்கல. நன்மையும் இருக்குது, தவறான காரியமும் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து சொல்லுகிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? சர்ச்சில் அன்பு கொடுத்தா பக்குத்தே நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். த பெஸ்ட் பாஸ்டர் அந்த பிரான்சிஸ் பொன்னையா இருக்கிறார் பார்த்தீங்களா, நல்ல பாஸ்டர். எதை வச்சு சொல்றீங்க? எங்களுக்கு பக்குத்தே வாங்கி கொடுத்தாரு. நான் சொல்றேன், நான் நல்லவனே இல்லை. இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பாஸ்டர் நான் அல்ல உங்களுடைய பார்வையில். ஆனா தேவனுடைய பார்வையில் நான் விசுவாசிக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க.
யூதாஸ் சபையில் இருக்கக்கூடாது, யூதாஸை போன்றவர்கள் இருக்கக்கூடாது, மனம் மாறணும் என்று சொல்லி பிரசங்கம் பண்றோம். கடைசி, Judas was led by Satan. Judas was led by Satan. ஐயா, இயேசுவோடைய சீடன், இயேசுவோடைய அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவோடு இருந்து பேய் ஓட்டினான், இயேசு கிறிஸ்துவோடு இருந்து மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுத்தவன், அற்புதம் அடையாளங்களை செய்து சாதித்தவன், பெயர் புகழ் பெற்ற ஒரு தேவ மனுஷன், அப்போஸ்தலன். பைபிள் சொல்லுது, இந்த யூதாசுக்குள்ளாக யார் இருந்தா? ஆரம்பத்தில் சாத்தான் இல்லை, ஆரம்பத்தில் சாத்தான் வந்து பக்கத்திலேயே இருந்தான். சரியான டைம் வரும்பொழுது சாத்தான் அவனுக்குள்ளாய் வந்தான் என்று சொல்லி எழுதியிருக்குது. ரெண்டு காரியம் நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு அவனை சூஸ் பண்ணும் பொழுது, இயேசு அவனை பிரித்தெடுக்கும் பொழுது நல்லவனாய் இருந்தான். பிதாவின் தேவன் தப்பு செய்யல, கிறிஸ்துவன் தப்பு செய்யல. பிதாவின் தேவனுடைய நோக்கம் என்னது? இவனும் பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் அதே லட்சியம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தோடு தான் 12 பேரை சரிசமமாக உருவாக்கினார். ஆனா என்ன ஆயிடுச்சு? மனுஷனுக்குள்ளாக பலவீனம் இருக்குது. சாத்தானுக்கு தெரியும் நமக்கு பலவீனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சாத்தானுக்கு தெரியும் நமக்குள்ளாக இச்சை இருக்குது என்று சொல்லி. இவனுடைய பிரச்சனை என்னது? இவனுடைய இச்சை என்னது? பணம், 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 உலக புகழ், உலக ஆசை இவனுக்குள்ள ஆசையாகவே இருந்துச்சு. அவனுடைய சரீர பலவீனமாக இருந்துச்சு. நல்ல கவனிங்க, பிசாசு என்ன பண்ணுவான்? நம்முடைய சரீர பலவீனத்தை உபயோகப்படுத்துவான், சரீர பலவீனத்தை உபயோகப்படுத்துவான். சோ பைபிள் எப்படி காட்டுதுன்னா, எப்படி பிசாசுடைய வலைக்குள்ளாக வந்து மாட்டுனா, 2 ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்னது? நீ அழகா பைபிள்ல நமக்கு சொல்றாங்க. யோவான் புத்தகத்துக்கு வாங்க, 13:2 வாசிங்க. மாமது 13:2 வாசிங்க. You turn with me to book of John chapter 13 verse 2. I want to show to you how Satan influence his person. யோவான் 13 வசனம் 2 வாசிங்கம்மா. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. ஓகே, பிசாசானவன் யூதாசை என்ன பண்ணினா? தூண்டினான். தூண்டினான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? சில இங்கிலீஷ் பைபிள்ல வந்து you will see the word prompted. சில இங்கிலீஷ் பைபிள்ல வந்து எப்படி எழுதி இருக்குதுன்னா put into the heart. put into the heart, விதைக்கிறான். அப்படியே என்ன செய்றான்? அப்படியே என்ன செய்றான்? கொஞ்சம் கொஞ்சம் மண்டை கழுவுறான்னு சொல்லுவான் பாத்தீங்களா? தமிழ் ஒரு வார்த்தை இருக்குதுல. பிசாசு என்ன பண்றான்? மண்டை கழுவுறான். என்ன செய்றான்? கொஞ்சம் கொஞ்சமா சிந்தையும் இருதயத்தையும் பிடிக்கிறான். அவனுடைய எஜெண்டாவை வந்து உள்ளுக்கு விதைக்கிறான். அவனுடைய எஜெண்டாவை உள்ளுக்கு விதைக்கிறான். அப்போ பிசாசு ஒரு எஜெண்டா கொடுக்கும் பொழுது என்ன எஜெண்டா கொடுத்திருப்பான்? 30 காசு. வாவ், நாட் பேட். 30 காசுல என்ன செய்யலாம்? புகாத்தி வாங்கலாம். நாட் பேட். இமேஜின் I come to church driving Bugatti. Pastor Toyota Cross, I'm driving Bugatti. Nice. Imagine Uluttiramla, I'm building castle. Big money. Best. Pastor, after all, terrace house. And I'm staying in a very big house. அவனுக்கு இதெல்லாம் கவர்ச்சியா இருக்குது. Good. And I can be better than Jesus Christ. I can be better than Jesus Christ. I can be a rich man. I can be more influential. People will come after me. அவனுடைய கற்பனை பாருங்க. பிசாசு சொல்றான் 30 காசு குறைவான காசு இல்ல, பெரிய தொகை. யூதாஸ்னு சொல்லி குசு குசு குசுன்னு பேசுறான். அது பேச 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 இருதயத்துக்குள்ளாகி பொழுது அது விதைக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாய் வாசலை திறக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாய் வாசலை திறக்கிறான். அதே அதிகாரத்தில் என்ன சொல்லுது? இப்போ prompted, put into the heart சொல்லி எழுதி இருக்குது. அதே அதிகாரத்தை 27க்கு வாங்க. இப்போ நல்ல அழகா தெளிவா எழுதி இருக்குது. 27க்கு வாங்க. 27 chapter 13 verse 27 வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அங்கதான் பூந்தான். சாத்தான் எப்போ பூந்தான்?
you must understand, Satan எப்ப தெரியுமா உள்ளுக்கு பூந்தான்? Towards the end journey. As soon as Judas took the bread during the communion, அந்த upper roomல நடந்தது இது, பஸ்கா பண்டிகை அந்த 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 upper room நடந்தது. After Judas took the bread, Satan entered into him. So Jesus told him, what you are about to do quickly. செய்ய வேண்டியது போய் செய்ய. நான் இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இயேசுக்கு தெரியாதா யாரு சாத்தானு? இயேசுவுக்கு தெரியாதா யாரு காட்டி கொடுக்க போறான்னு சொல்லிட்டு, இயேசுவுக்கு தெரியாத அந்த மனசை லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு, இயேசு இப்பொழுது சாத்தானை பார்த்து சொல்றாரு, செய்ய வேண்டியது போய் செய். I am ready here. I came to the world to die. உலகத்துக்கு நான் சாக வந்தேன், செய்ய வேண்டியதை போய் செய்யணும்னு சொல்லி துணிச்சலா அவன் என்ன பண்றான்? போய் காட்டி கொடுக்குறான். ஸோ அவன் காட்டி கொடுக்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள்ளாக என்ன பண்ணிட்டான்? என்டர் பண்ணிட்டான். இன்னைக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். சர்ச்சில் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களுக்குள்ளாய் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா அந்த யூதாசு சபையில் இருக்கிறவர்களுக்குள்ளாய் இந்த பைபிள் நமக்கு என்ன டீச் பண்ணது? You are no more under the influences of the Holy Spirit. You are under the influence of Satan. This is very clear cut. இன்னைக்கு கேள்வி என்ன? உனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அல்லது ஒவ்வொரு நாளும் சாத்தானோடு பேசிக் கொண்டிருக்கிறியா? குசு 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 குசுன்னு கர்த்தர் சாத்தா வந்து பேசிக் கொண்டிருக்கிறானா? ஆவியிலே நடத்தப்படுகிறியா? அல்லது சாத்தான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறானா? நல்ல கவனிங்க, சாத்தானுடைய செயல்பாடு வேற, கிறிஸ்துவோடைய செயல்பாடு வேற. ஆவியானவர் உங்களை ஏவும் பொழுது நீங்கள் செயல்படுகிறது வேற, அந்த கனிகள் வேற. சாத்தான் உங்களை ஏவனானா உங்களுடைய செயல்பாடு வேறையாக இருக்குது. John tells us that Judas had been prompted by the devil, 13:2, and in verse 27 Satan entered him. Judas, at the moment of his betrayal, he is completely consumed by the prince of this world. He was a child of devil and a servant of wickedness. In his betrayal, Judas has changed allegiance. He left the path of light and returned to the dominion of the darkness. நல்ல கவனிங்க, கிறிஸ்து நம்மள அந்தகார இருள் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ள நம்மளை கொண்டுட்டு வந்தாரு. ரைட்டு தானே? இப்போ என்ன நடக்குது? சாத்தா என்ன பண்றான்? மறுபடியும் அந்த வெளிச்சத்திலிருந்து மறுபடியும் அந்த யூதாஸ் எங்க கொண்டுட்டு போகிறான்? அந்தகார இருளுக்குள்ளாய் கொண்டுட்டு போயிட்டான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. கவனிக்கணும். இது கிறிஸ்தவர்களுக்கு நடக்காது. உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இது யாருக்கு நடக்குது? ஆரம்பத்திலிருந்து you are false believer, you are not Christian, you are not Christian. கவனிக்கணும். முடிக்க இருக்கிறேன். I want to finish. Conclusion. Why this message is important today? ரெண்டு காரியம். I realized that I got two important points to present here. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. First point for me personally, I realized that the dynamic of the church and its ministry have changed. சர்ச்சுடைய டைனமிக்கே மாறிடுச்சு. ஆதி திருச்சபையில் உள்ளுக்கு யார் இருந்தா? சபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபைக்குள்ளாய் சேர்த்தான்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்படின்னா ஆதி திருச்சபையில சபைக்குள் இருந்தவர்கள் யாரு? பொதுவாக எல்லா உண்மையான விசுவாசி. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ளா இருக்கிறவர்கள் எல்லாரும் விசுவாசின்னு சொல்லவே முடியாது. நான் உங்களுக்கு வகுத்து பிரிச்சு நான் சொல்றேன். சர்ச்சுக்குள்ளாக நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. நாமினல் கிறிஸ்டியன்ஸ்னா யாரு? பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள், பிள்ளைகள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. இவங்க உண்மையான கிறிஸ்தவங்களா? சொல்ல முடியாது. இது ஒரு மதம். மலாய்க்காரன் குடும்பத்தில் பிறந்தா நான் மலாய்க்காரன், நான் முஸ்லீம். நான் புத்திஸ்ட் குடும்பத்தில் பிறந்தேன், நான் புத்திஸ்ட். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், ஆட்டோமேட்டிக்கா நான் கிறிஸ்டியன் ஆயிரலாமா? இட் இஸ் நாட் லைக் தட். யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் born again. அப்போ சர்ச்சில் யார் இருக்கிறா? நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. Those who born into Christian families and they are calling themselves to be
a true believer. இது எனக்கு தலைவலி. பாருங்களேன், இந்த குரூப்பை பாருங்க. நான் இப்போ ஆதி திருச்சபையில் நான் ஊழியம் பண்ணேன்னா எல்லாம் கிறிஸ்தவனுங்க. ஒரே செய்தியை நான் கொடுப்பேன். இப்போ உள்ளுக்கு நாமினல் கிறிஸ்டியன் இருக்கேன். ரெண்டாவது, கிறிஸ்டியன் ஃப்ரம் அதர் சர்ச்சஸ். நம்ம சர்ச்சில் எத்தனை விசுவாசி இங்கே ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க? குறைவு, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் கர்த்தர் என்ன செய்யறாரு, மற்ற இடத்துல சபை ஆட்களை கொண்டுட்டு வராரு. இப்போ நமக்கு தெரியல, மற்ற சபையிலிருந்து வந்தவர்கள் உண்மையிலேயே கர்த்தருக்குள்ளாய் வேறு ஒன்றப்பட்டிருக்கிறார்களா? இது அடுத்த குழப்பம். ரைட்டு தானே? அந்த ரெண்டாவது குரூப் இருக்குது, கிறிஸ்டியன் ஃப்ரம் அதர் சர்ச்சஸ், and we are not sure whether genuinely இவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலேயே கர்த்தருக்குள்ளாய் மனம் திரும்பி வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட தான் போன் கேட்கணும் நான். சரி, இவங்க உண்மையான விசுவாசியா, சூசன் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, சூசன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களான்னு சொல்லி அந்த பாஸ்டர் கிட்ட தான் நான் விசாரிக்க முடியும். ரைட்டு தானே? எனக்கு உங்களுடைய கதை எனக்கு தெரியாது. அவங்களையும் நம்ம டீல் பண்ணணும். மூன்றாவது, அன்பிலீவர்ஸும் வராங்க சர்ச்சில். சில பேர் ஹிந்துஸ் வராங்க. இவங்களாம் openly we know they are unbelievers. They call themselves unbelievers. I got no issue. இவங்களும் சபைக்கு வராங்க. அடுத்தது born again Christian இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த 11 சீடர்கள் சொன்ன பார்த்தீங்களா, அவர்களுடைய கூலியில சேர்ந்தவர்கள், அவங்களும் இருக்கிறாங்க. அந்த born againல கூட matured Christian, immature Christiaனும் இருக்கிறாங்க. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஒரு போதகராக நான் முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை குழுவினர்களுக்கு நான் பிரசங்கத்தை நான் கொண்டுட்டு போகணும். இப்போ கேட்குறேன், நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது வகுப்பா போனீங்க தானே? 1வது வகுப்பு அதுக்கு ஏற்ற பாடம், 2வது வகுப்பு அதுக்கு செப்பரேட்டான கிளாஸ், செப்பரேட்டான டீச்சர், செப்பரேட் லெசன். இப்போ சர்ச்சுக்கு வரும்போது என்ன தெரியுமா நடக்குது? இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எல்லாரும் வந்து குமிஞ்சிடுறாங்க. அதான் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தன் இப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வாழம் தெரியல, அவன் டைமை பார்த்துக்கிட்டு எப்பவும் பிரசங்கத்தை முடிப்பாரு சாரு. ஏன்னா அவனுக்கு வாழம் புரியல, தலையும் புரியல. நல்ல விசுவாசி, பேசுங்க பாஸ்டர், பேசுங்க பாஸ்டர், பேசுங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குறான். ஆனால் யூதாசா இருக்கிறவங்க என்னை பார்த்து முறைக்கிறாங்க. நெருப்பா, அக்கினியா உன்னை போட்டுடுறேன். நெருப்பா, அக்கினியா, பாதாளமா, சரி போட்டு தள்ளிடுவேன். So we are dealing with this kind of dynamic in the church. But ஒரு காரியம் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்படணும். நீங்க சாகும் பொழுது பரலோகத்தில் போய் சேரணும். அது எங்களுடைய அஜெண்டா. அடுத்தது உங்களுடைய reaction, right? As a Christian, every individual, as a believer, as a attendee, church-க்கு வந்திருக்கிறீங்க, as a Christian, every individual must ask themselves, am I true believer? நீங்க அதை கேளுங்க. Am I true believer? நான் உண்மையிலேயே ஒரு விசுவாசியா? இதை மிஸ் பண்ணிட்டீங்க, ஆபத்து. இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இது ஆபத்து. I'm talking about your eternity. ஒரே வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். 2 கொரிந்தியர் 13:5 பவுல் சொல்றாரு. 2 Corinthians chapter 13 verse 5. Paul calls for such evaluation and states the acid test of true salvation. Okay, you can see that in 2 Corinthians chapter 13 verse 5 வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்களே சோதிச்சு அறிங்க. பாஸ்டர் இல்ல, நீங்களே சோதிச்சு அறிங்க. உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களுக்குள்ளா இயேசு இருக்கிறாரா? உங்களுக்குள்ளா இயேசு இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிறாரா? Do this test. You have to do this test. Am I a Christian, a true Christian? Am I the 11 disciples or am I Judas? Let us pray.